தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். நெல் கொள்முதலின் போது ஈரப்பத அளவை தளர்த்த வேண்டும் என்ற தமிழக அரசின் கோரிக்கையை மத்திய அரசு நிராகரித்துள்ளது. இதுகுறித்து மக்களவையில் பேசிய மத்திய உணவு மற்றும் பொது விநியோகத்துறை இணையமைச்சர் நிமுபென் ஜெயந்தி பாய் பம்பானியா, நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத வரம்பை 17% இருந்து 22% உயர்த்த வேண்டும் என்ற தமிழக அரசின் கோரிக்கை நிராகரிக்கப்படுகிறது. நெல்லை அரைப்பதற்கு முன் உலர்த்த முடியும் என்றாலும் அதிக ஈரப்பதமுள்ள நெல்லை கொள்முதல் செய்வது சேமிப்பு கிடங்களில் இருப்பு இழப்பை ஏற்படுத்தி அரிசி உற்பத்தி திறனையும் பாதிக்கும். அதிக ஈரப்பதமும் உள்ள நெல் விரைவில் கெட்டுப்போகும் வாய்ப்பு உள்ளது மட்டுமல்லாமல் பூஞ்சை, காளான் வளர்ச்சி, நிறமாற்றம் மற்றும் பூச்சி தாக்குதலுக்கு இது எளிதில் உள்ளாகும். ஈரப்பத அளவை தளர்த்துவதால் விவசாயிகளுக்கு நேரடியாக எந்த நிதி பலனும் கிடைக்கப் போவதில்லை. எனவே இத்தகைய தளர்வுகள் பரிசீலிக்கப்படாது என்று தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் அறிக்கையின்படி 2024ஆம் ஆண்டின் பிற்பகுதியிலும் 2025ஆம் ஆண்டின் முற்பகுதியிலும் பெய்த வடகிழக்கு பருவமழையால் 5.66 லட்சம் ஏக்கருக்கு மேல் பயிரிடப்பட்ட விவசாயம் மற்றும் தோட்டக்கலை பயிர்கள் பெருமளவில் சேதமடைந்தன. 2024 நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் வடகிழக்கு பருவமழையாலும் 2025 ஜனவரியிலும் பருவம் தவறிய மழையாலும் பயிர்கள் கடுமையாக சேதமடைந்த விவசாயிகளுக்கு இழப்பீடாக தமிழக அரசு 289.63 கோடி ரூபாயை அளித்துள்ளது.